அமெரிக்காவை சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் டில்ஸ் தமாகா. இதன் நிறுவனர் வினீத் சமீபத்தில் அவரது எக்ஸ் பக்கத்தில் போட்ட ஒரு பதிவில் அவர் பயணித்த ஊபேர் கார் ஓட்டுநர் குறித்த சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்திருந்தார். அந்த பதிவு தற்போது நெட்டிசன்கள் மத்தியில் தற்போது வலம் வந்து கொண்டிருக்கிறது. வினீத் சந்தித்த அந்த நபர் மத்திய கிழக்கில் பிரபலமான எண்ணெய் நிறுவனத்தில் பெரிய பொறுப்பில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கோடீஸ்வரர் ஆவார். அதாவது அந்த ஓய்வு பெற்ற நபரின் சொத்து மதிப்பு 15 மில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டுமாம். அதாவது இந்திய மதிப்புப்படி சுமார் 130 கோடி ரூபாய் ஆகும். அந்தளவிற்கு சொத்துக்களை வைத்திருக்கும் ஒருவர் ஏன் ஊபேர் ஓட்டுநராக செயல்படுகிறார் என்பதே அந்த பதிவின் சுவாரஸ்யங்களில் ஒன்றாகும். இதுகுறித்து அந்த பதிவில், நான் பார்த்த ஊபேர் ஓட்டுநருக்கு 1.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் வீடு இருக்கிறது. பல்கேரியாவில் 3.5 மில்லியன் ஈரோ மதிப்பில் சொத்துக்களை வைத்திருக்கிறார். அவரது 3 பிள்ளைகளை பெரியளவில் பணம் சம்பாதிக்கிறார்கள். ஒருவர் லண்டனில் வழக்கறிஞராக உள்ளார், மற்ற 2 பேரும் ஐரோப்பிய கால்பந்து அணியில் வீரராக இருக்கிறார்கள். இவர் அமெரிக்காவில்தான் வசிக்கிறார். இவரது மனைவியும் பணியாற்றி வருகிறார். அவர்களுக்கு சுமார் 15 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் சொத்துக்கள் இருக்கின்றன. இருந்தும் அவர்கள் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார்கள். காரணம், அவருக்கு பொழுது போகவில்லையாம், எனவே அவர் ஊபேர் ஓட்டுகிறாராம் என குறிப்பிட்டுள்ளார். இந்த பதிவை அவர் மார்ச் 11ஆம் தேதி பகிர்ந்துள்ளார். தற்போது வரை இந்த எக்ஸ் பதிவு சுமார் 84.5 ஆயிரம் பேர் பார்த்துள்ளனர். பலரும் அவரது பதிவில் கமெண்ட் செய்து தங்களின் கருத்தை பதிவிட்டு வருகின்றனர். அதில் சிலர் ஒரு ஊபேர் ஓட்டுநர் எப்படி அவரது சொத்து மதிப்பு உள்ளிட்டவற்றை ஒரு அந்நிய நபரிடம் கூறுவார் என சந்தேகிக்கின்றனர். இதேபோல் தனக்கு ஒரு அனுபவம் இருந்ததாக ஒருவர் பதிவிட்டுள்ளார். எனக்கும் ஒரு முறை இதே போன்ற அனுபவம் ஏற்பட்டது. நான் சென்ற விமானத்தில் ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு அன்றிரவு உடனே வீடு திரும்ப வேண்டும் என்றாகிவிட்டது. என்னுடைய ஓட்டுநர் ஒரு பஞ்சாபி. அவருடைய முதலீட்டு போர்ட்ஃபோலியோவில் சுமார் 10 மில்லியன் டாலர்கள் உள்ளன.